உலகம் போற்று முத்தமிழ் தாயே அப்படின்னு அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தி பக்தியோடு கண்விழி கோலங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் தளத்திலே பார்த்தவுடனே பார்த்தால் கண் விழித்திருக்க வேண்டும். தினந்தோறும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற தளத்திலே அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கண்விழி கோலங்கள் இருக்க வேண்டும். அம்மனுடைய பேரை அம்மனுடைய ஆலயத்தில் தினந்தோறும் இந்த அம்மனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார முடியுமா? கண்ணூர தூங்க முடியுமா? முடியாது. அதனால அம்மனுடைய ஆலயத்தில் இருந்தது உண்டானா நம்ம செய்த பாவங்கள் இனி சூழியெல்லாம் பறந்து ஓடும். அதனாலே அதை வந்திருக்கிறார்கள். அனைவர்களுக்கும் யாரால் வந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு தெய்வங்கள். அதனால அனைவர்களுக்கும் எனக்கு கோடான கோடி வணக்கங்கள். அப்படி வணக்கம் தெரிவிப்பனே நம்ம வாத்தியார் அவர்கள் ஐநாரப்பன் வாத்தியார், நம்ம சத்தியவேல் வாத்தியார், நம்ம அனைவருக்கும் நாளைக்கு வாத்தியார் அனைவர்களுக்கும் அப்படி எது போதும் வந்திருக்கிற போது யார் இங்கு விளக்கம் தெரியாது. அப்படி நான்குகத்திலே முதலுகமாக பட்டது யாராக பிறந்தான்? எப்படி நான் எப்படி பிறந்தேன்? எப்படி திருப்பார்கடையில் தாயத்துக் கொண்டிருந்தேன். யாரு? திரு ஆண்டவனாகவே மகாவிஷ்ணாக. அப்படி மகாவிஷ்ணாவாக இருக்கும் போது நான் யாராக கொண்டே தெரியுமா? எப்படி இருளையின் இருளையாக்குவதை கொண்டு இரண்டாவது அவதாரமாக பட்டது ராமனுக்கு ஒருவனுக்கு உறுதியாக அவதாரம் எடுத்து ராவணன், கும்பகர்ணன், அதிகாயன், இந்திரஜித்து, மூலபல சேனையெல்லாம் எடுத்தேன். அதனால இரண்டாவதாக பட்டது என் தங்கையாகப்பட்ட உமா பார்வதிக்கு அந்த கபாலத்திற்கு பரிதர வேண்டுமே, பிரம்மகாவலத்திற்கு. அதற்காகவே அந்த பொர்மகாவலம் கொடுப்பதற்காகவே நான் இந்த தினத்தில் பார்த்துள்ளி மகாபாரத போர் நடத்தினேன். மகாபாரதம், ஆமா, மகாபாரத போர் நடத்தி அதற்கும் நான் கபாலத்திற்கு நான் குதிரைப்பாதை கொடுப்பது. இந்த நாட்டில் மக்கள் இருக்கிறவங்களெல்லாம் ஆடு கோழி பலையெல்லாம் கொடுக்குறாங்க. யாருக்கு? தங்கச்சிதான். அதனால இந்த பேசல நிறைய பேசின போலாம். அதனால அப்படி இந்த போயதுல தாய் தந்தை தெரியுமா? அசுவாத வளர்த்த செல்வன். என் பேர் ஹரிகிருஷ்ண தேவன். ஆனால் இந்த தினத்தில் பார்த்தால் நான் வந்திருக்கிற போது கேக்குதா? பொருள் கேட்கிற மாதிரி தெரியுமா? யார் பார்த்தா? பார்த்து
என் தங்கையாகப்பட்டது உமா பார்வதி குரல் போய் கேட்கிறது அப்படி இருந்து போதிலும் நான் அப்படி இருக்கணும் எனக்கு எத்தனை பேர் பக்தர்களாக கூடுவார்கள் அதனால அப்படி இருக்கும் தடவை என்னுடைய தேவையாகப்பட்டவர் லட்சுமி இருக்கிறது அன்றி அது சீக்கிரமாக போனோம் இப்படியாக பகவான் லட்சுமி
பார்த்தால் சபையை பார்த்தால் எப்படி சபையை பார்த்தா இதுவாக மகாலட்சுமி. ஆமா எப்படி மகாலட்சுமியோட சபை. ஆமா சபைன்னுவாங்க. ஒரு பெண்ணாக தோற்றமளித்து வந்து அம்மா யாரு பெண்ணாட்டை சேர்ந்தவர் தெரியுமா? விளக்கம் தெரியலமா. அப்படி இருந்தாலும் இந்த திலத்திலே பார்த்தா இவ்வளவு காலமாக மன்னவர் அழைப்பு போய் பார்க்கணும். போலாமா? ஐயா சாமி, ஐயா சாமி, நீ கோந்த போட்டு சாமி, நம்ம பொண்டாடி வந்துருக்கு, உங்க மனைவி வந்துருக்கு லட்சுமி. முன்னாடி நாரத கேட்ட கதை தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. அது நாளைக்கு பேசிக்கலாம். நாட்டிலே தங்கி இருக்க முடியல, லட்சுமி வந்திருக்கிறது. சீக்கிரமா சாமி வரும்படி உத்தரவு அமர்ந்திருக்கிறார். ஆமா போய் பார்க்கலாமா? மன்னா உன் பாதம் அப்படியா? அது வாழ்ந்திருப்பான். சரி
பலத்தா அண்ணா பவுன்சாலும் ஊருக்கு பார்வதி அநேக வணக்கம் பார்த்துருப்பேன். என்னுடைய உடல் பிரகாரம் தங்கையே இந்த தினத்தில் பார்த்தா மைத்திரனோடு சேர்ந்து வருவாய். அண்ணா கோவாலக்கு அண்ணா என்ன கைலாய பரமனும் ஆமா பார்வதியும் ஆமா இரண்டு பேரும் சமேதரா வருவீங்க வைகுந்தத்துக்கு ஆமா நீ தனித்து வந்திருக்கிறாய் தனியா வந்திருக்கையே என்ன காரணம் பெண் பிள்ளையாகப்பட்டது ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தால் ஒரு தாய் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் இரண்டு பேர்களும் செல்ல வேண்டும் தாய் வீடு. ஆனால் இந்த தினத்தில் தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாய், அண்ணனை பார்ப்பதற்கு வந்திருக்கிறாய். மைத்துனன் எங்க சென்றார்? அண்ணா சொல்ல எதற்கு வந்தேன் என்றால் கைலை மலையிலே நானும் உன் மைத்துனரும் இரண்டு பேரும் சமேதராய் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே புத்திரபூமி தந்தையாரும் பூமி ஆண்டு வரக்கூடிய பல்லாண்மை கண்டனவர்கள் உடனே அழியாக தவத்தை செய்தான். அறத்தை தவத்தை செய்த உடனே பார்த்தார் உன் மைத்துனர் கைலாய பரமன் என் மலையாட்டியை கூப்பிட்டு பார்வதியை கூப்பிட்டு அம்மா வரம் கொடுக்க செல்ல வேண்டும் உத்தரபூமி ஆண்டு வரக்கூடிய வல்லார கண்ணன் அரிதாக தவசை செய்கிறான் அங்கே சென்று அவன் குறையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு என் சுவாமி பரமக்கடவுள் என்னிடம் கூறினார். வார்த்தை கேட்டு உடனே அங்கே சென்று வரம் கொடுக்க போறார். ஐயா போகாதீர்கள், போனால் விளைவு வரும், சென்றால் செல்லப்படாது அப்படின்னு தடுத்து நிறுத்தினேன். ஆமா சரி நிறுத்தி உடனே அம்மா நான் போகவில்லை என்றால் எனக்கு தட்டாந்த பெயர் இருக்காது. யார் எப்பொழுது கூட்டாலும் அவர்கள் சென்று வரமளிப்பது என் கடமை. நான் சென்று வரமளிக்க வேண்டும் அப்படின்னு என் பதிவு சொல்லி உடனே வரமளிக்க செல்லாம். அந்த உத்தரபூமி ஆண்டவர் கூடிய வல்லார கண்டல் என்ன வர கேட்டீங்க? குழந்தை வரம் கேட்டிருக்கிறார். அந்த குழந்தை வரம் கொடுத்தா போதாது, நீயே எனக்கு என் பிள்ளையா பிறக்க வேண்டும், அடுத்து என் மனைவி வயத்திலே நிசாசரி வயத்திலே குழந்தையா பிறக்கணும் சரி அப்படின்னு கேட்டுட்டான். கேட்ட உடனே சரி நான் வரம் கொடுத்தா இந்த பூமி என்ன ஆகும், பூமியை பத்தி அறியுமே அப்படின்னு கூறியிருக்கிறார். சொன்ன உடனே நீ வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு வல்லார கண்ணு கேட்டான். அவன் வரத்தை கேட்டு தட்டாமலே கணவராகப்பட்டவர் வரம் கொடுத்து விட்டார். உடனே குழந்தையாக அங்கே தவிழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரு? பரமக்கடவுள். உடனே இது எப்படி எனக்கு தெரியும்? நான் ஓடி வந்து என்னிடம் சொன்னார். உங்கள் பேரன் ஓடி வந்து சொன்ன உடனே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் என்ன யோடமாக பரமக்கடவுள் பிறக்கப்படாது. யோடமாக பிறந்தால் இந்த பூமி தாங்காது. படி அளக்கக்கூடிய பரமக்கடவுள் குழந்தையாக பிறக்கலாமா? பிறக்கப்படாது அப்படின்னு பாட்டி நீ சென்று அந்த பகவானிடத்தை கூறினால் அந்த பகவான் வழி செய்வார். என்ன குழந்தையா பிறக்கப்படாது, ஜோடிமாக பிறக்கப்படாது. அந்த குழந்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பகவானிடம் செல்ல வேண்டும் அப்படின்னு கூறினார். அதற்காக உன்னிடம் வந்திருக்கிறேன். ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. என் மைசூர்
கணவனாகப்பட்டவர் ஓடி வயிற்றில் பிறக்காமல் சரி. அவர் தனித்து எடுக்க முடியும். என்னுடைய வார்த்தையாகப்பட்டது ஒரு வார்த்தைக்குள்ள மறுத்து விட்டது உண்டானா மன்னவராகப்பட்டவர் ஓடி வயிற்றில் இருந்து பூமியில் விழுந்தது உண்டானா இந்த பூமியாகப்பட்டதை படாது வெடித்து விடும். அதற்காக என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? ஒரு குருத்தியாக உருவெடுக்க வேண்டும். முதலாக குறி சொல்லக்கூடிய உத்தரபூமிக்கு சென்று குலத்தை அவதாரம் எடுத்து அவன் வருங்காலம் போங்காலம் நிகழ்காலம் அனைத்தையும் சொல்ல வேண்டும். ஏன்னா நடந்ததே நடக்கக்கூடியதே நடப்பதே இனிமே நடந்து முடிவதே அவன் எப்படி அழுவதே அப்படி புறாத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பரத்தியா போய் சொல்லணும். அவன் கேட்காமலே அவன் கேட்கிற மனம் கொண்டு இருப்பான். நீ என்னடி சொல்வதே நான் என்ன கேட்பதே அப்படி அழியக்கூடிய ஜென்மம். அதற்காக நின்று அந்த குருத்தியாக நீ சென்று குறிவைக்க வேண்டும். குறிவைத்து மறுபடியும் தாக்கி வேச வேண்டும். அது மட்டுமே கிடையாது. ஐயாரங்காட்டில சென்று தாக்கிலே சென்று தாக்கி ரூபம் கொண்டு தள்ளாவது கிழவியாக அவனுடைய கர்ப்பத்தில் இருக்கின்ற அவனுடைய மனைவி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். குழந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அவன் வேதையிலும் வேதனை வலியோடு இருக்கின்ற தருணத்திலே தாய் கழிவாக உருவெடுத்து மருத்துவ பாக்குற மாதிரி அந்த உலகத்திலே நான் யாருமே மருத்துவர் இல்லாமல் பண்ணிடுவேன். அதுல நீதான் போக வேண்டும். அந்த வழியை கழிவா போகணும். ஆமா சரி. போன உடனே தாய் கழிவாக உருவெடுத்து அவள் உடலை கிழிக்க வேண்டும். நீ அவ குடலை கிழித்து அந்த அப்படியே உடனே தாக்கியா உடனே அங்காள ரூபியா மாறணும். என்ன அங்காள ரூபியாக அங்காள ரூபியாக அம்பாளாக மாறி உடனே நிசாதனி வைத்திருக்கூடிய என் பரம கடவுளை என் சுவாமியை வெளிப்படுத்த வேண்டும். பிரகாதே பிடிக்கி எடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே தாண்டவம் ஆட வேண்டும். அப்படின்னு சொல்லி தாண்டவம் ஆடினால் போகாது. அவன் எடுத்து போக வேண்டும் என்றால் நீ தன்னம் தனியாக தரித்து போக முடியாது. உடனே என் பிள்ளையார் குடி மாவட்டாயம் இருக்கிறான். மாவட்டாயம் உண்டு. அவன் இடத்துல நீ என்ன சொல்ல தெரியுமா? செல்ல பிள்ளையா பேர குழந்தையா பேர குழந்தைய கொண்டு போக வேண்டும். வரும்போது அவன் இடத்தில் சென்று உடனே பிரசவ வேதனை போடுவா. அந்த நேரத்துல அவன் ஓட உள்ள யாரு உத்தரவு வர நேரத்துல வீரபத்திர என் இருக்காரு பாவராய வரும்பொழுது தலை பற்றி வீசுறோம். அது மட்டும் கிடையாது. சண்டை செய்ய மாதிரி நடிக்கணும். அவங்ககிட்ட சண்டை செய்யக்கூடாது. அவங்ககிட்ட அதனால அவளை உடலிருந்து தாயை அந்த குழந்தை எடுக்கிற வரைக்கும் சண்டை செய்யற மாதிரி நடிக்கணும். ஓடியா வரணும். வயதில் திரும்ப சண்டைக்கு போகணும். தந்திரமாக சண்டை செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால அவனை கொண்டு வந்து திரும்ப எடுத்த உடனே சிரமப்பட்டது செய்ய வேண்டும். அப்படியே சென்றுவான். அதோடு இல்ல ஏன்னா அங்காள ரூபியாக வரும்பொழுது உடனே நான் மட்டும் தெரியா இருக்க முடியாது. சுவாமி தாண்டவராக சுவாமியாக வர வேண்டும். சிவபெருமான் மறுபடியும் தாண்டவராய சுவாமியாக வர வேண்டும். இரண்டு பேரும் வந்து உலக மக்களுக்கு காட்சி கொடுத்து பாவாடராயன் என்ற தாண்டவராயன் அங்காள பரமேஸ்வரி மூன்று பேரும் அமர்ந்து உலக மக்களுக்கு பாவ மக்களுக்கு உடனே காட்சி கொடுக்க வேண்டும். அப்படியாக அது மட்டும் கிடையாது. இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் கேட்ட வரங்களாகப்பட்டது விட்ட வாக்கு வரக்கூடாது. அத்தனை போலவே நாட்டுக்கு நாடு செலுத்த வேண்டும். நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊர் செழிக்க வேண்டும். ஒற்று மழை பெய்ய வேண்டும். ஊருள்ள மக்கள் எல்லாம் ஒற்றுமையா நீ காப்பாற்ற வேண்டும். அதனால அப்படியே சென்று வரும். அப்படியே சென்று வாருங்கள். என் அண்ணன் சொல்ற பிரகாரம் குறைச்சியா சொன்னேன். குறைச்சியா போனேன். குறைச்சியா போயிட்டு அவன்கிட்ட குறி சொன்னேன். அவன் கேட்கிற மாதிரி தெரியல. அவனும் கொண்டு இருக்கிறான். ஆமா அழியன் காலம் வந்து விட்டது. அவன் போகுங்காலம் வந்து விட்டது. போகுங்காலம் வந்து அழுகிறான். அதற்காக இப்ப தள்ளாடி தடி உண்டு தாக்கழிவியாக அழிவரங்காட்டில சென்றார். அங்கே நின்றார். அவன் எப்படி வருவான்? உத்தரபூமிக்கு போவான். Yeah.
இருமா 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 வாந்தி எடுக்கிற வாந்தி எடுக்கிற போயிட்டு வந்து எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறது. என் கடவுளாகப்பட்டவன் பிள்ளை பாக்கியம் இல்லை என்று தெரிவித்த உடனே அவரு பிள்ளை பாக்கியம் பெற்று வரன்னு தெரிவித்தார். அதனால என்று அன்னிலிருந்து இது வரைக்கும் அவர் பிள்ளை பாக்கியம் பெற்று வந்து எனக்கு கனியாகப்பட்டது என் கையிலே கொடுத்த உடனே அதை ருசித்த உடனே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. அடி தாரி அம்மா ஓய் பெண்ணே, விசுவாசனே. எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஒரே அயற்சியாக இருக்கின்றது. ஆனால், உனக்கு இப்ப பிள்ளை வரும் நாடாளுமன்ற கடமை வந்துவிட்டது. அதனால் எனக்கு வருத்தம் கழுவி இந்த மண்ணை பார்த்தால் சாப்பிடாம தோடு சாப்பிட எண்ணி முசல்லாமல் தெருது போய் மருத்துவ கொண்டு வாங்க போங்க. அதனால தாமதமாகிவிட்டாய். ஆமா நான் மருத்துவரை பார்த்து போயிட்டு வாருங்கள். ஐயா ஐயா இந்த உத்தரபூமி பேசாதடா. இந்த உத்தரபூமியில ஆஹா. நம்ம இருக்கிறோம். ஆமா ஆமா ஏன்னா நம்மள தேடி ஆமா. அது யாரோ ஒரு பேரன் வரான். யாரோ ஒருத்தன் வரான். யாரோ ஒரு பேரன் வரான். கண்டிப்பா பாப்போம் யாரு வரான்னு அதே பாப்போம். போலாம். நம்ம தேடி வரோம்னா ஆமா 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 பாத்துக்கலாம். ஒருத்த அவங்களுக்கு தேடித்தான் வர அவர் கேள்வி யார் நீ? கேள்வி தார் கேள்வி என்றால் உனக்கு என்ன வேலைகள் தெரியும்? பிரசவம் பிரசவம் பார்ப்பாய். பிரசவம் பார்ப்பேன். சபாஷ். உலகத்துல உள்ள பூராவும் என் கையை விட்டு பிடிங்க. டேய், கையை விட்டு பிடிக்கட்டியா? ஏன்னா கைலாய பரமனிற்கு பிள்ளையாக பிறக்க போகின்றோம். ஐயா, அந்த கைலாய பரமனை கைவிட முடியா? அதுக்கு ஒரு ஏடி என்ன பிரசவ வேலை தாங்க முடியாத என் குழந்தை இருக்கு. ஏன்னா சுகபிரசவம் பண்றவங்களும் இருக்காங்க. சபாஷ். ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற குழந்தை இருக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்துல மக்கள் புறாவும் படத்தில் புறாவும் வெளிப்படுத்துறது பூரா நான் தான். அதனால் இந்த உலகத்துல போறது புறாவும் எடுக்கிறாங்க நான் தான். சரி, வேற யாரா மறுத்து வச்சுக்கிறாங்க. இந்த நாட்டில் மருத்துவர்கள் கிடையாது. மருத்துவத்தே கிடையாது. ஆமா. அதுக்காக நான் கடைசியா வந்திருக்கேன். உனக்கு பின்ன போறேன். என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். உன் முன்னாடிக்கு